ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்க, மீன ராசி சின்னமாக கொண்டவங்க, நீர் ராசியை சேர்ந்தவங்க, குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப புத்திசாலியாக செயல்படக்கூடியவங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் தான். மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு நினச்சிட்டா உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. தொண்டு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப ஒழுக்கமான குணம் உடையவங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல நடத்தை அதிகமாக இருக்கணும். தன்னுடைய மதிப்புக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது போய் யாருக்காவது உதவி செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு அதில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்கள இந்த மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அடுத்து வருகின்ற நாட்களில் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது ரொம்பவும் பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க வகையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். கொஞ்சமாக முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்குது. குடும்பத்திலையும் ரொம்ப மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்ற வாரத்திலலாம் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப ஒற்றுமையாகவும் இருக்க போகிறீங்க. உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி உறவினர்கள் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கூட இந்த வாரத்தில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாளாக முயற்சி பண்ணவங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் கூடி வரும். புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த டைமு நினைவாகும் அப்படின்னே சொல்லலாம். மனைவி, மகள் உள்ளிட்டவங்களால் இவங்க எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இந்த வாரத்தில் இருக்க போகிறாங்க. இதுனா வரையிலும் ஒரு சில முடிவுகளுக்கு உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர்லாம் செயல்பட்டுருக்கலாம். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருள்களை மற்றவங்களுக்கு யாருக்கும் இரவலாக தர வேண்டாம். வீட்டில் கூட ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் அப்படின்னா அதெல்லாம் களவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கிய பொருளெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோப்புகள் ஏதாவது வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த கோப்புகள்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, ரொம்ப பத்திரமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த டைம் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை அதிகம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய தந்தையார்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய தந்தையார்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அலுவலகத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு
அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. நீங்களே எதிர்பாராத அளவுக்கு சின்ன சின்ன சலுகைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த வாரத்தில் நிறைவேறும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக இதை முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலகி ரொம்ப முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி விற்பனையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு லாபத்தை எதிர்பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு லாபம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கத்திட்ட கூட ரொம்ப நாளாக லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். ஆனால் அந்த லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்தில் பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. உங்களுடைய கடுமையான முயற்சி மட்டும் இருந்தால் போதும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த வாரமாக அமையும். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழலே ரொம்ப மகிழ்ச்சி தருவதாக அமையும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கு பிரச்சனை இது எல்லாமே சரியாகி ரொம்ப அனுகூலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உறவினர்களிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் கூட உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அலுவலகத்தில் கூட நீண்ட நாளாக எதிர்பார்த்த சின்ன சின்ன சலுகைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 26, 29 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. அதே மாதிரி ஜனவரி 23, 24 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புதிய தொழில் தொடங்குறது, வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, மற்றவங்கக்கிட்ட ஏதாவது புதிதாக பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசாக வாங்குறது, நிலம் வாங்குறது, மனை வாங்குறது, அதே மாதிரி வீடு கட்டுவது, வீடு குடியேறுவது இது எல்லாமே இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 7 ஆகிய எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு. சரி, நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையினா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அஷ்டமி தினத்தன்று பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோட இந்த 2 விஷயத்தையும் இந்த மீனராசி அன்பர்கள் செய்துட்டு வாங்க. இந்த மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அலுவலகத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ரொம்ப யோகமான வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடுமையான உழைப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தர இடத்துல இருக்கிறார். அதனால நிறைய யோகங்கள் உங்களை தேடி வர இருக்குது. வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. படிப்புலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் மேலே தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமை முயற்சி பண்ணிங்கன்னா வெளியில் சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் தொற்று நோய் சம்பந்தமான பிரச்சனையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் போதுமான அளவு
கவனம் செலுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.